சென்னை அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அதிரடி திருப்பமாக இந்த வழக்கை விசாரித்த இன்ஸ்பெக்டர், அதிமுக வட்டச் செயலாளர் சுதாகர் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தோண்ட ஆரம்பித்த பின்னர்தான் இன்ஸ்பெக்டர் மற்றும் வட்டச் செயலாளர் மீதான குற்றச்சாட்டுக்கள் அம்பலமாகின. சென்னை அண்ணா நகரில் 6ஆம் வகுப்பு படிக்கும் 10 வயது சிறுமிக்கு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உடல் நலக்குறைவு ஏற்பட்டது. கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள் பரிசோதித்த போது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக அதிர்ச்சி தகவலை கூறினர். மேலும் 18 வயதுக்குட்பட்ட சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானால் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என விதிமுறை இருப்பதால் அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தனது மகளை பக்கத்து வீட்டில் வசிக்கும் சதீஷ் என்கிற 30 வயது நபர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக சிறுமியின் தாயார் அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஆனால் சிறுமியின் தாயாரால் குற்றம் சாட்டப்பட்ட சதீஷை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது செய்யவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் சிறுமியின் உறவினரான 14 வயது சிறுவன்தான் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைது செய்தனர். இந்த நிலையில் தனது மகளை பாலியல் வன்கொடுமை செய்த சதீஷை மகளிர் போலீசார் தப்பிக்க வைக்க முயல்வதாக தாயார் குற்றம் சாட்டினார். மேலும் புகாரை வாபஸ் பெறச் சொல்லி மிரட்டியதோடு சிறுமியின் தாயை மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து கடுமையாக தாக்கியதாகவும் பரபரப்பு வீடியோ வெளியானது. இதனை கவனித்த சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. விசாரித்த நீதிபதி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டார். இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு தடை விதித்ததுடன் தமிழ்நாட்டைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் அல்லாத சென்னை காவல் இணை ஆணையர் சரோஜ்குமார் தாக்கூர் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து விசாரணை நடத்த உத்தரவிட்டது. இதற்கிடையே பாலியல் வன்கொடுமை செய்த சதீஷை போலீசார் கைது செய்தனர். கடந்த டிசம்பர் 11ஆம் தேதி அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவின் பரிந்துரைப்படி பாதிக்கப்பட்ட சிறுமி கொடுத்த புகாரை முறையாக விசாரிக்காமல் சிறுமியின் தாயை அடித்து தாக்கியதாக அண்ணா நகர் மகளிர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ராஜி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருந்தார். இந்த நிலையில்தான் மகளிர் இன்ஸ்பெக்டர் ராஜி, அதிமுக வட்டச் செயலாளர் சுதாகர் ஆகிய இருவரும் சிறப்பு புலனாய்வு குழுவால் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சிறுமியின் தாய் புகார் கொடுத்ததும் அதிமுக நடுவான்கரை பகுதியைச் சேர்ந்த 103வது வட்டச் செயலாளர் சுதாகர் மூலம் 2 லட்சம் ரூபாயை காவல் ஆய்வாளர் ராஜி லஞ்சம் வாங்கியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் குற்றவாளியை காப்பாற்ற இன்ஸ்பெக்டர் ராஜியும் வட்டச் செயலாளர் சுதாகரும் தொடர்ந்து காவல் நிலையத்தில் வைத்து கட்ட பஞ்சாயத்து செய்ததாகவும் கூறப்படுகிறது. புகாரை வாபஸ் வாங்கச் சொல்லி சிறுமியின் தாயாரை காவல் நிலையத்திலேயே வைத்து மிரட்டியதோடு கடுமையாக அடித்து தாக்கியுள்ளதும் சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. 18 வயதுக்குட்பட்டவர்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டாலோ, பெண்கள் குடும்ப வன்முறையில் பாதிக்கப்பட்டாலோ அதனையெல்லாம் முறையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதால்தான் மகளிர் காவல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டன. ஆனால் ஒரு மகளிர் இன்ஸ்பெக்டரே குற்றவாளிக்கு துணை நின்று பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு எதிராக செயல்பட்டு கைதான சம்பவம் தலைநகரத்தில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் இன்ஸ்பெக்டர் ராஜி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். வட்டச் செயலாளர் சுதாகர் பாலியல் வழக்கில் கைதான நிலையில் தற்போது அவரை அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி அதிமுக தலைமை உத்தரவிட்டிருக்கிறது.